வணக்கம் நண்பர்களே. தென் பகுதிகளில் அம்மையார் கனிமொழியினுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படுவதாக ஒரு தகவல். ஏன் குறைக்கப்படுகிறது? அவரும் களப்பணியாற்றுகிறார், கூட்டணி கட்சிகளை போய் தலைவர்களை சந்திக்கிறார், டெல்லியில் போய் சந்திக்கிறாரு, தேர்தல் அறிக்கைகளை தயார் செய்யும் பணிகள், முக்கியமான பணிகளில் ஈடுபடுகிறார். அவர் ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான எளிமையான பதில், அழகிரி அவர்களுடைய முக்கிய பவர் சென்டராக இருக்கிற சபரீசன் தலையீடு தென் மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. முக்கியமாக அவர் இனம் சார்ந்த பிரமுகர்களை வைத்து அவர் ஒரு விதத்தில் தேர்தல் கணிப்புகளை நடத்துகிறார், தேர்தல் களத்தை தயார்படுத்துகிறார். இதில் யாருக்கு பங்கு அதிகம், வெற்றியில் யார் அதிக பங்களிப்பார்கள் என்ற ஒரு இமேஜ், அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்காக கனிமொழி பாடுபடும் அந்த இடங்களிலெல்லாம் அவரை கேட்காமலேயே, அவருடைய அனுமதி இல்லாமலேயே, இன்னும் சொல்லப்போனால் கனிமொழி அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் கூட தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி பஞ்சாயத்து செய்வதுங்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்படி தொடர்ச்சியான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயங்களை நடத்துவது, இரகசிய கூட்டங்களை நடத்துவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என்ற செய்தியால், ஈடுபடுகிறார் செய்தினால் கனிமொழியினுடைய முக்கியத்துவம் குறைகிறது. இப்போ நம்ம யார்கிட்ட நம்ம விஷயங்களை கொண்டு போகிறது? திமுக நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சின்ன குழப்பம் வரும். கட்சி விஷயங்களை யாரிடம் தெரிவிப்பது? சபரீசனா, கனிமொழியா? அப்போ அவங்களுக்கு சபரீசனுடைய தலையீடு அதிகமாக இருக்கும்போது கனிமொழியை பற்றி அவங்க அதிகமாக சிந்திக்க மாட்டாங்க. இப்படி சிந்திச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா அடுத்தடுத்த காய் நகர்த்தகளில் வர்றது சபரீசன் தான் வர்றாரு அப்படின்னு. ஸோ இதுவும் ஒரு பின்னடைவை தருகிறது. இதெல்லாம் அவர் ஸ்டாலினுக்கு போய் சேருதான்னு நமக்கு தெரியாது. அவரை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒன்று கனிமொழியின் முக்கியத்துவம் தென்பகுதியில் இழப்பது, இன்னொரு புறம் அவருடைய சகோதரர் அழகிரி அவர்களுடைய செல்வாக்கு உயர்வது. இது இரண்டுமே திமுகவிற்கு பலத்த தேர்தல் சேதத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இதை குறித்து ரொம்ப கவனமாக தான் பரிசீலிக்கிறாங்க தலைமை. ஆக ஒரு பெரிய நெருக்கடியில் இரண்டு பெரிய கட்சிகளுமே இருக்கிறது. இதில் யாரும் கூடுதல் குறைச்சல்ல. யார் திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த பெரிய ஒரு நெருக்கடியை தான் சந்திக்கிறாங்க. வெவ்வேறு வகையான நெருக்கடிகள், ஆனால் தேர்தல் நெருக்கடிகள் இருவருக்குமே இருக்குது. யார் முந்துவார்கள்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.